வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாறணும். நம்ம வீராவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. "பாத்தியா, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? ஏய், அவ மட்டும் தான் எப்போதும் ஆரம்பத்துல திட்டம் போடுவாளா? நம்ம திட்டம் போட மாட்டோமா? பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு யார் மேலடா ரொம்ப அன்பு பாசம் இருக்கு? அவளுக்குன்னு யார் இருக்கா? அம்பிகாவ விட்டா வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சரி அம்பிகாவ வச்சே இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ல வர? ஆமா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அவங்க 2 பேரும் பேசின விஷயத்த ஒரு வாட்டி கேட்டேன். அம்பிகாவையே ஒரு வாட்டி எதுக்கு தெரியுமா இங்க வீட்ல வந்து மறைச்சு வச்சிருந்தா? சொல்லுமா, எதுக்காக? அவங்கள அதிகாரி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அத வச்சு தான் நம்ப இப்ப ஒரு பிளான வந்து போடப் போறோம். என்ன சொல்ற வீரா? இது எப்படி சாத்தியமாகும்? ஏய், உண்மையான ஆளுங்களடா. நமக்கு தெரிஞ்சவங்க அந்த காஸ்டியூம் போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நாடகம் ஆட வேண்டியதான். என்ன சொல்றது புரியுதா? ஓகே, நல்லா புரியுது. பார்த்துக்கலாம். அவ பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ஓடி வருவா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானத எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டு, கார்த்தியும், பிருந்தாவையும் சேர்த்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமான்டா, முதல்ல அது பண்ணணும். என் தங்கச்சி வேற நாளுக்கு நாள் வந்து ரொம்ப வந்து சோகத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாரியே வந்து அம்பிகா எப்ப வந்து வெளியில வருவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வீரா. ஏன்னா, விஜி இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவா. விஜிய பட்டமாகும் போது தான் நம்பளால இந்த விஷயத்த வந்து சாதிக்க முடியுங்கிறதுல தெள்ளத் தெளிவா வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அம்பிகா வெளியில வர மாரியே தெர்ல. என்னடி கையில ஏகப்பட்ட திட்டம்லாம் இருக்கு. ஆனா, அம்பிகா மட்டும் வெளியில வரமாட்டேங்கிறா. இருக்கட்டும். அவ எப்போ வருவா? எப்படி வரமாட்டான்னு நமக்கு தெரியாது. பொறுமையா இருப்போங்கிற மாரி யோசிக்கும்போது, "அண்ணே, நீங்க ரெடியா தானே இருக்கீங்க?" "நாங்க ரெடியா தான் இருக்கேன்." "ஏய், நான் கடைக்கு போப்போறேன். நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே, "சரிம்மா, நானும் வரேன்னு" சொல்லிட்டு விஜியும், அவங்க அம்மாவும் கடைக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. "இதான் சரியான சந்தர்ப்பம். நம்ப ஈஸியா வந்து ஏமாத்திரலாம்" அப்படின்னு சொன்னோனே, "அம்மா, ஏம்மா நீ வீட்ட விட்டு எப்ப பார்த்தாலும் வெளியில வரணும்னே ஆசைப்படுற? வீட்லயே இருக்கலாம்ல. சும்மா இருடி. நம்ப வீட்ல என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது." அப்படின்னு சொல்றப்ப, "சார், அவங்க இந்த மாரி ரூட்ல போயிட்டுருக்காங்க. நீங்க போய் பார்த்துக்கங்கன்னு" சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு, அங்க வந்து வண்டி வந்து நிக்கிது. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து விசாரிக்கிற மாரி நடிக்கிறாங்க. நம்ப மாறனோட டீமு. அப்பன்னு பார்த்து, "என்னடி அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுக்கு தான் நீ வர வேணாம், வர வேணான்னு சொன்னேன். கேட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க எதுத்தாப்புல தான் நிக்கிறாங்க. எடுத்தோனே அங்க போனா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லா இடத்துலயும் வந்து தேடுற மாரி நடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அம்பிகாவ வந்து, "நீ தான அம்பிகா? உன்ன தான் நாங்க ரொம்ப நாளா வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். எங்க கண்ல மண்ண தூவிட்டு இங்கேருந்து போலான்னு தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? நிச்சயம் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அதிகாரிகள்லாம் வந்து அம்பிகாவ கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கிறப்ப, நம்ம விஜய் வந்து பேசுறாங்க. "சார், நீங்க தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க சார். எங்க அம்மாலாம் அப்படிப்பட்டவங்க இல்ல. உங்க அம்மா யாரு? என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ ராமச்சந்திரன் வீட்ல தானே இருக்க. நீ அவங்க மருமக தானே? அந்த வீட்ல தான் இவ்வளோ நாளா வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? சரி, சரின்னு" சொல்லிட்டு, அப்படியே விஜயோட அம்மா அம்பிகாவ கூட்டிட்டு அங்கேருந்து போறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியல. நம்ம அம்பிகாவ எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாறனுக்கும், வீராவுக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்து விசாரிக்கிறாங்க. "சொல்லு அம்பிகா, இப்போதைக்கு எதுக்கு நீ அந்த வீட்ல வந்து இருக்க? என்ன அங்க ஏதாவது உன்னோட நாடகத்த வந்து ஆரம்பிக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "சார், என்ன சார் உங்களுக்கு வேணும்? நாங்க இங்க உன்ன கூட்டிட்டு வந்திருக்கோம்னா, எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம்? எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ குடுத்தனா, நீ கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போலாம். இல்லாட்டி கஷ்டம் தான்" அப்படின்னு சொன்னோனே, உடனே அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போதைக்கு அம்மா எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அவ பாட்டம்மா இருக்கா. நம்ம எதார்த்தமா வந்து கேட்போம். இல்லாட்டி அவ நம்பள சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. "என்ன விஜி, அம்மாவும் பொண்ணும் எங்க போனாலும் ஒத்துமையா தான் போவீங்க. தனித்தனியா யாரும் யாரையும் விட்டுட்டு வரமாட்டீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தனியா வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான்" அப்படின்னு சொல்றப்ப, அம்பிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு. "ஃபோன் வருதே" அப்படின்னு சொல்லி கால வந்து அட்டெண்ட் பண்றாங்க. கால வந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப அம்பிகா, "சொல்லுமா, நீ தான் பேசுறியா?" "ஆமாண்டி, நான் தான் பேசுறேன்." "ஏய், எனக்கு ஒரு ரூ. 10,00,000 பணம் வேணும்டி." "சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன்னு" சொல்லிட்டு, ராமச்சந்திரன் அப்பதான் கடைக்காக வந்து வச்சிருந்த பணத்த வந்து வச்சிருக்காங்க. அந்த பணத்த வந்து டக்குன்னு வந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. விஜி, "அப்பாடா! இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ப இந்த பணத்த வந்து எடுத்துட்டு கொண்டு போய் குடுத்துறலாம்." அப்படின்னு சொல்றப்ப, யாரும் பார்த்துருப்பாங்களோ, இது எல்லாம் அந்த மாறனோட வேலையா இல்லையான்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஒரு வேள இதுக்கு பின்னாடி மாறனோ, வீராவோ இருந்திருந்தா என்ன பண்றது? எதுக்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. அவங்க எதுக்கு இது மாரிலாம் வந்து பணம்லாம் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு,
விஜய் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். நீங்கள் எப்படி வரீங்கன்னா எடுத்தோடனே வந்து டிஷும் பண்ணிடலாமா? வேணாம். அவங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தேவையில்லாமல் வந்து அடுத்த விஷயத்தில் மாட்டிப்போம். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பொய்யா ஒரு சவுண்டு வந்து கொடுத்துட்டு வாங்க. அதை அவங்க பார்த்துட்டு பயந்தாங்கன்னா அவங்க சும்மா பயப்படாமல் கெத்தாக நின்னாங்கன்னா அவங்க உண்மை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குடோனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. என்னடா இவன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து குடோனுக்கு போகிறா, இவ அப்படியெல்லாம் எந்த விஷயத்தையும் வந்து நம்பிட மாட்டா. நிச்சயத்துக்கு பின்னாடி நம்ம இருக்கோமா இல்லையான்னு சொல்லி நம்மளை தேடி தேடி பார்ப்பா. அவள் கண்ணு முன்னாடி நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க. என்ன விஜய் இருக்குது பையில் என்ன இருக்குது, பெட்டி பெட்டியாக வந்து பணம் எடுத்துகிட்டு போறியா? ஆமாம், இதில் நிறையா பணம் எடுத்துகிட்டு போகிறேன். அதான் புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன். நீ கொஞ்சம் பார்க்குறியா? சரி சரி, நீயே இப்படி காமெடி பண்ணுறப்ப அதில் என்ன இருக்க போகுது, போயிட்டு வா. நமக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? வீரா நல்லா சமைச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்க போகிறேன். நீ எதுக்காக போகிற? சும்மா தான் மச்சான், வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி விஜி, போயிட்டு வரனா போயிட்டு வா. கார்த்தி வேணா கூட போயிட்டு வரியா? டே கார்த்தி, உன் பொண்டாட்டி தனியாக போகிறா பாரு, அவளுக்கு வேணா ஒத்தாசை பண்ண போறியா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க மச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் மட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மேலே சந்தேகம் வராது. பின்னாடி தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஏறி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல. என்னடா பசங்களா, ரெடியாக தானே இருக்கீங்க? ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே ஒளிஞ்சிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, செட்டப்லாம் நல்லாவே இருக்கட்டும், ஏன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். சரிக்கா, நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா, எங்கள் மேலே சந்தேகம்லாம் படாதீங்க, இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம், உங்களை நம்பி தாண்டா நான் வரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குடோனுக்கு வந்து வந்துடுறாங்க. மாறனும் வீராவும் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் இருக்காங்களே, அவங்க குடோனுக்கு பக்கத்தில் வேறு யாரும் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து அடிக்கிறாங்க அந்த ஒரு குடோனை சுற்றி. ஏன்னா மாறனும் வீராவும் பைக் எதுவும் இருக்கா, ஆட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பாத்தியா அவளை எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கா, அதனால தான் நான் போன தெருவிலேயே பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு இங்கே நம்ம 2 பேரும் வந்துட்டோம், நிச்சயம் நம்ம மேலே சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. அம்மாவாச்சே, சரி அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து போயிட்டுருக்காங்க. என்ன உன் பொண்ணுக்கு உன் மேலே அன்பு பாசம் இல்லையா? வந்துருவா சார், எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டேங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி, அந்த குடும்பத்தில் நீ என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியணும் சார். நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வச்சு நீங்கள் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா அதுதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாறனும் வீராவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே அதிரடியாக ஒவ்வொரு விஷயமும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.